வணக்கம் நண்பர்களே. நிறைய பேரு இந்த ஷீலாஜித்த பத்தி பேசுங்க டாக்டர் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளா அது என்னன்னே எனக்கு புரியலைங்க. ஷீலா தீக்ஷித்ன்னு ஒருத்தங்க யாரோ மினிஸ்டரா யாரோ ஒருத்தங்க நார்த் இந்தியால இருந்தாங்க. அவங்க தான் தெரியும். நம்ம சேனல்ல யாரோ தெரியாம சேனல் மாத்தி கமெண்ட் போட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது ஷீலாஜித்துங்கிறது ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேகியம் மாதிரி ஒரு பொருள். அது சமீபத்துல நான் ஒரு ட்ரிப்பு போயிருந்தப்ப வெக்கேஷன் போனப்ப பார்த்துருந்தேன். ஒரு சின்ன டப்பாங்க. அது ஒரு 100 கிராம் இருக்கும். அதோடைய விலை வந்து ரூ. 3500. அப்படின்னா 1 கிலோ ரூ. 35,000 ஆகுது. சரிங்களா? அது ஒரு லேகியம் மாதிரி விற்கிறாங்க. அவர் வந்து அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, நான் நட்ஸ் வாங்கலான்னு அந்த கடைக்கு போயிருந்தேன் காஷ்மீரில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது நீங்கள் டெய்லியும் இவ்வளோ சாப்பிடுங்க, கேன்சர் வராது, இது வராது, எந்த நோயுமே வராதுங்க அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அடடா இதைத்தான் ரொம்ப நாளாக நம்ம மக்கள் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்களா, சரி இதுக்கு என்னதான் விஷயம் அப்படின்னு நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்காக இந்த காணொளி. ஸோ நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சிலர்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால இதை பற்றி ஒரு புது விஷயமா இருக்கிறனால அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான். ஸோ இந்த ஷீலாஜித் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா 5000 வருஷமாக ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். சரிங்களா? இது வந்து இமயமலை இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹிமாலயாஸில் உங்களுக்கு ரொம்ப ஹை ஆல்டிடியூடு 15,000 18,000 அடிக்கு மேலே இருக்கிற இடங்கள்ல இந்த பாறைகளுக்கு நடுவில் ஒரு தார் மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ரோடு போடுறோம்ல தார், அதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு தார் மாதிரி ஒரு பாறைகளுக்கு நடுவில் ஒரு கசியக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இது இயற்கை என்ன, அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமா உங்களுக்கு வந்து நிறைய மரம் செடி கொடி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அழுகி போகும்போது என்ன ஆகும், அதெல்லாம் அழுகி உங்களுக்கு வந்து நேச்சுரலாக டீகாம்போசிஷன் ஆகும். அந்த டீகாம்போசிஷன் ஆகும்போது அதில் ஹியூமிக் ஆசிட், ஃபல்விக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பென்சோபைரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கெமிக்கல்கள்லாம் இயற்கையால் உருவாகும். இயற்கை ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லணும் இல்லைங்களா. ஸோ தாவரங்கள் இதெல்லாம் டீகாம்போசிஷன் ஆகும்போது இயற்கையாக உருவாகிற கெமிக்கல் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த டெம்பரேச்சரில் அப்படியே வந்து உங்களுக்கு சேர்ந்து 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 கான்சென்ட்ரேஷன் ஆகி நிறைய கனிமங்கள், ஒரு 80க்கு மேற்பட்ட கனிமங்கள், மினரல்ஸ் இதெல்லாம் கலந்து இருக்கிறது தான் இந்த ஷீலாஜித்து. ஸோ அந்த காலத்திலேயே இதெல்லாம் போய் மலையில் எங்கே இருக்குது, அவங்க இருக்கிற லோக்கல் மக்களுக்கு தெரியும். அவங்களாம் போய் மலையிலேருந்து இந்த எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பாறைகளுக்கு நடுவில் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாம். அதை வந்து ரசாயனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். அதுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உண்மையான இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆராய்ச்சிகள் இருக்கா பார்த்துருவோம். இது பொதுவாக 2-3 விஷயங்களுக்கு பொதுவாக வந்து ஃபேமஸாக நம்பப்படுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அந்த ஆண்மை குறைபாடு, விந்தணு குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஷீலாஜித் சாப்பிட்டா வந்து பயங்கரமாக முன்னேற்றம் ஆகிடும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. இதுக்கு ஆராய்ச்சிகள் இருக்கான்னா ஒரே ஒரு ஆராய்ச்சி இருக்குங்க. அதில் வந்து ஒரு 90 நாள் இதை எடுத்தால் டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் ஒரு 10-20% கூடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேற எதுவும் அதில் ரெப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி ஸ்டடீஸ் இல்லை. சரிங்களா? பட் அதை விட அதிகமாக டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் அதெல்லாம் உடல் பருமனாக இருந்து, இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருந்து, ப்ரீ டயபெட்டிஸ் இருந்து, ப்ராப்பராக டயட்டு, லோ கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இருந்து குறைஞ்சவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான்லாம் வெறும் 100-150 பாயிண்ட்லேருந்து 300 400 ஆல்மோஸ்ட் 10-20% இல்லைங்க, 200-300%க்கு மேலே அதிகமான ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸு நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம். ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி இதுக்காக சாப்பிடணுமானா, அதை விட சிம்பிளாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினீங்க அப்படின்னாவே ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் கட்டாயம் கூடும். ஸோ அதனால் அது ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. பொதுவாகவே எல்லா தாவரங்கள், செடி, பழங்கள், காய்கறி எல்லாத்துக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த டீகாம்போஸ் ஆகி வர மேட்டர்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது. அது நிறைய ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் விஷயம் என்னென்னா, உண்மையாக அதை எடுக்கும்போது உள்ளே போய் அதனால் என்ன ஆக்சுவலாக எஃபெக்ட் நடக்குதுங்கிற மாதிரி சரியான ஸ்டடீஸ் இல்லை. பட் கல்ச்சர் பிளேட்டில் அதெல்லாம் வச்சு ஸ்டடீஸ் பண்ணும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சில இதில் காக்னிட்டிவ் டிக்ளைனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஏஜ் ஆகும்போது வயசானவங்களுக்கு ஞாபக சக்தி, அந்த குறைபாடு, யோசிக்கிற திறன்லாம் குறையுது இல்லைங்களா, அதை வந்து குறைக்கலான்னு. பட் அது ட்ரையலாக மனிதர்கள் பண்ணலை. சம் நியூரோ செல்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ண ஸ்டடியில் சில மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு வருஷம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஞாபக சக்திலாம் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பெருசாக என்ன ஆராய்ச்சிகள் பண்ணப்படலை. ஸோ சில ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகளில் சில ப்ராமிசிங்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷமாக ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களுக்கு. அதை பற்றி ரொம்ப
பெரிதுபடுத்தி இது சாப்பிட்டா அப்படியே பயங்கரமா ஆண்மைத்தன்மை அதிகமாயிடும், இது சாப்பிட்டா நோயே வராது, இது சாப்பிட்டா கேன்சரே வராது அப்படிங்கிற அளவுக்கு பில்டப்பும் நிறைய இருக்கு. அது நிறைய ஆயுர்வேதம் படிச்ச மருத்துவ நண்பர்கள்ட்டையும் பேசினேன். அவங்களே வந்து இல்லைங்க அந்த அளவுக்கு கிடையாது, இது ஒரு பொதுவா ஒரு ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஈவன் நேபாளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்பாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெகுலரா இமயமலைலாம் ஏறுவாங்க. அந்த இமயமலை ஏறவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ட்ரெக்கிங்லாம், ரொம்ப ஆரோக்கியமானவங்க. அவங்களாம் இயற்கையாகவே டெய்லி வந்து பாலெல்லாம் கலந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான விசேஷமான ஒரு பொருள். இதை சாப்பிட்டா பலவிதமான பிரச்சனைகள் காணாம போயிடும், நீங்க எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுவீங்க, நீங்க வந்து என்றும் மார்க்கெண்டேயன்கிற மாதிரி இளமையாயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது பில்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த காஸ்ட்லியான பொருளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லைங்க. ஒரு சில நன்மைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால ரொம்ப செலவு பண்ணி இதை வாங்கி சாப்பிட தேவையில்லை. உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கு அப்படின்னா யாராவது கட்டாயம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி படித்தவங்க கிட்ட கேட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இது அன்பியூரிஃபைடில் ஃபார்மில் சாப்பிடும்போது அதில் நிறையா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸில் கேட்மியம், அர்சனிக், லெட் அப்படிங்கிற மாதிரியான ஹெவி மெட்டல்ஸும் கலந்துருக்கலாம். அது உங்களுக்கு சிறுநீரகம் அங்கெல்லாம் பாதிப்பும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதனால் இதெல்லாம் உண்மையாக சாப்பிடணுமா இல்லைங்கிறது முறையாக யார்கிட்டையாவது மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு அது லேகியம் மாதிரி டப்பா வாங்கி என்கிட்ட காசு இருக்குது நான் 1 கிலோ வாங்கி டெய்லி நான் சாப்பிட்றேன் மார்க்கண்டேயனா மாற போகிறேன்னு அது இதையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. யார்கிட்ட கேட்டு மருத்துவர்கிட்ட கேட்டு சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருளாக மக்கள் வாங்குறாங்களா அப்படிங்கிறது. அதனால் சரி இதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னா இந்த பதிவு. பட் இதை விட சிம்பிளாக நானே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சாதாரண நெல்லிக்காயில் வர ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக சரிங்களா 100 ரூபாய்க்கு கிலோ கணக்கில் வரும். அந்த மாதிரி நமக்கு நெல்லிக்காய் வாங்கி சூப்பராக ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துடலாம். சீலாஜித்தை போய் நம்ம வந்து தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊரில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரோக்கியமான உணவு, ஒரு பேசிக்கான நம்மளுடைய இப்போ புதினா, லெமன் அந்த மாதிரி எளிமையான ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள், நல்ல ஒரு உடற்பயிற்சி, மாவுச்சத்து, ரிஃபைன் மாவுச்சத்து குறைஞ்ச உணவு, இதுலேயே நம்ம நினைக்கிற பெனிஃபிட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். வேறு நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.